ஹலோ கிளாஸ் 12 வெல்கம் பேக் டு கான்செப்ட் கேப்சூல். நாங்கள் விக்கி சார். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு புது லெசன் ஆரம்பிக்க போகிறோம், 3 டைமென்ஷனல் ஜியோமெட்ரி. ஓகே, திஸ் சாப்டர் ரொம்பவே நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த சாப்டர், ரொம்பவே வாண்டடான ஒரு சாப்டர் சொல்லலாம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் கஷ்டமாக தெரியும், பட் ஆனால் இது ஆக்சுவலாக கஷ்டமான சாப்டர் கிடையாது. ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் ஃப்ரம் த கான்செப்ட். ஸோ உங்களுக்கு சாப்டர் ரொம்ப கிளியராக புரிய போகுது. அண்ட் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் கான்செப்சுவல் தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதில் கொஞ்சம் இமேஜினேஷன் கொஞ்சம் தேவைப்படும். ஓகே, ஏன்னா நம்ம 2 டைமென்ஷனலில் பார்க்க மாட்டோம், நிறைய விஷயத்தை 3 டைமென்ஷனில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபோன் அண்ட் ஒரு ஸ்க்ரீனை வச்சுட்டு அதை சொல்லிக் கொடுக்குறதும் கஷ்டம், நீங்கள் எழுதி பார்த்து அதை கிளாஸை புரிஞ்சுக்கிறதும் கூட கஷ்டம்தான். ஓகே, ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, ஜஸ்ட் என்னோடய லாங்குவேஜை கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஓகே, அண்ட் நான் போகிற டயக்ராம்ஸை ப்ராப்பராக பார்க்கணும், அண்ட் சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா படிக்கணும். அண்டு இதெல்லாம் கரெக்டாக பண்ணிங்கனாலும் இந்த லெசன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த லெசனை பார்த்து ஆரம்பிக்கும் போது பயந்து ஆரம்பிச்சிங்கன்னா கஷ்டமாக இருக்கும். இட் இஸ் அன் ஈஸி சாப்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிலீவ் மீ, நான் எப்போவுமே ஈஸி சாப்டர்னு சொன்னேன்னா அது உண்மையாலுமே கஷ்டமான சாப்டர் இருந்தாலும் நான் ஈஸியாக மாற்றிடுவேன் உங்களுக்கு, அது உங்களுக்கே தெரியும். ஓகே, ஸோ இந்த லெசனை படிக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்னா, ப்ராப்பராக நோட்ஸ் எடுக்கணும், ரிவிஷன் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி இன்ட்ரடக்ஷன் பார்த்துருவோம். இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 11.1 நினைக்கிறேன், 11.1 ஃபுல்லாக பார்த்துடலாம். சரியா? அண்ட் நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டூ சப்ஸ்கிரைப். ஓகே, ஸோ ஸ்டில் நமக்கு அந்த அளவுக்கு நம்ம சேனலில் ட்ரெண்ட் ஆக மாட்டேங்குது. எந்த அளவுக்கு இல்லை குவாலிட்டி கண்டென்ட் இருக்கும் அந்த அளவுக்கு இதில் ட்ரெண்ட் ஆகலை. ஓகே, ஸோ கைண்ட்லி டூ சப்ஸ்கிரைப். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு இந்த சேனல் பெருசாக தெரியும். எதுக்கு பெருசாக தெரியணும் அப்படின்னாக்கா, அப்போ தான் இதில் இருக்க விஷயம் நிறைய பேருக்கு போய் சேரும். ஓகே, இதில் இல்லாத சப்ஜெக்டே இல்லை. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் மூணுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ். ஓகே, மூணுமே நியர்லி 90% சிலபஸ் இஸ் கம்ப்ளீட்டட். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஃபாலோ பண்ணுறால இருந்தால் இதோட குவாலிட்டி என்னென்னு தெரியும். நான் மேக்ஸ் எப்படி எடுக்கணும் அதே குவாலிட்டியில் தான் கெமிஸ்ட்ரியும் எடுப்பேன், கெமிஸ்ட்ரி எப்படி எடுக்கணும் அதே குவாலிட்டியில் தான் ஃபிசிக்ஸும் எடுப்பேன். ஓகே, ஸோ மூணுமே காம்படிட்டிவ் எக்ஸாம் லெவலுக்கு டீப்பாக இருக்கும், அவ்வளோ கிளியராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி எந்த லெக்சருமே எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது, பார்க்க முடியாது. இன்ஃபேக்ட் பே பண்ணி போனால் கூட இப்படி லெக்சர்ஸ் கிடைக்காது. ஓகே, ஸோ ஆனால் ஸ்டில் நம்ம சேனல் அண்டர் ரேட்டடாக இருக்குது, பிகாஸ் நீங்கள் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ டூ ஷேர் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது கம்ப்ளீட்டாக நான் ஃப்ரீயாக தான் வச்சுருக்கேன், இல்லை எதுவுமே நான் காசு வாங்கலை, யார்கிட்டையுமே எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கேட்கல. ஸோ டூ ஷேர் திஸ். ஓகே, அண்ட் டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனலில் போய்ட்டு நீங்கள் நோட்ஸ், பிடிஎஃப் எல்லாமே இருக்குது, யூ கேன் கெட் இட். அண்ட் என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் நான் டெலிகிராமில் கண்டினியூஸாக அப்டேட் பண்ணிகிட்டே வரேன், யூ கேன் கெட் இட். ஓகே, ஸோ ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஓகே, 3 டைமென்ஷனல் ஜியோமெட்ரி. இந்த சாப்டர் போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த சாப்டர் ஏன் கஷ்டமாக இருக்குன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த சாப்டர் முக்கியமாக இந்த 4 பாயிண்ட்னால தான் எல்லாருக்குமே கஷ்டமாக தெரியும். ஓகே, ஸோ இந்த 4 பாயிண்ட்டை நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருந்தே இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, இதை நீங்கள் ஒரு கொஷினுமே ப்ராப்பராக திங்க் பண்ணணும். சால்விங் ஈச் அண்ட் எவ்ரி கொஷின் ரெக்வயர்ஸ் ப்ராப்பர் திங்கிங் கெப்பாசிட்டி. ஓகே, ஸோ ஒரு கொஷின் நம்ம இப்போ இன்டகிரேஷன் எடுத்தோம்னா நீங்கள் சப்ஸ்டிடியூஷன் படிக்காமல் டேரெக்டாக பை பார்ட்ஸாக ஒரு கொஷினை சால்வ் பண்ண முடியும். ஆனால் 3 டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் அது முடியாது. ஓகே, 3 டைமென்ஷனில் பேசிக்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் லாஸ்ட் எக்ஸசைஸ் வரைக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. ஓகே, ஸோ அந்த கனெக்டிவிட்டி கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் இந்த சாப்டர் ஈஸியாக இருக்கும். இன்னொன்று, கொஷனை பார்த்து படித்து நல்லா புரிஞ்சுட்டு கொஷனை சால்வ் பண்ணணும். ஓகே, மைண்டாக ரீட் பண்ணிவிட்டு இது தான் கேட்டிருப்பாங்க அப்படின்னு போக முடியாது. ஏன்னா கொஞ்சம் கான்செப்ட்ஸ் இருக்குது, ரீடிங் ஸ்கில் இருக்கணும், அண்ட் கொஞ்சம் யோசிக்கணும். ஓகே, ஒருவேளை இதில் எதுவும் ப்ராப்ளம்னால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அது வந்துடும், பிரச்சனை இல்லை. ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம், இவ்வளோ நாளாக பிளேன் அண்ட் லைன் நீங்கள் 2 டைமென்ஷனில் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ நாளாக மேக்ஸ் ஃபுல்லாகவே லைன்ஸை பற்றி படித்தோம், பிளேன்ஸை பற்றி படித்தோம். ஆனால் அது எல்லாமே ஒரு 2 டைமென்ஷனில் எக்ஸ் ஒய் ஆக்சிஸில் ஒரு லைன் கொடுத்தேன்னா இதோட ஸ்லோப்பை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க, இதோட கோஆர்டினேட் கண்டுபிடிப்பீங்க, அந்த மாதிரி. ஆனால் இனிமேல் நம்ம பார்க்க போகிற விஷயம் எல்லாமே 3 டைமென்ஷனில். இதே லைன் அண்ட் இதே பிளேன் ஒரு 3 டைமென்ஷனில் வச்சாக்கா அதுக்கு என்னென்னலாம் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த லெசனை பார்க்க போகிறோம். சரியா? ஸோ டெஃபினட்டாக கொஞ்சம் இமேஜினேஷன் ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த முக்கியமான விஷயம், நிறைய பேர் பண்ணுற ஒரு தப்பு என்னென்னா வெக்டார் அல்ஜிப்ரா. ஓ மை காட், கம் ஓகே. ஸோ அடுத்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா வெக்டார் அல்ஜிப்ரா. நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த லெசன் பார்ப்பீங்க. வெக்டார் அல்ஜிப்ரா தெரியாமல் நீங்கள் இந்த லெசன் வந்தீங்கன்னா இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். ஓகே, ஏன்னா வெக்டார் அல்ஜிப்ரா தான் இதோட பேஸ். ஓகே, ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அட்வைஸ் பண்ணுறது என்னன்னாக்கா, முதல்ல
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த ப்ரையாரிட்டி ஷுட் கோ டு வெக்டார் அல்ஜிப்ரா. 5 லெக்சர்லேயே நான் இந்த லெசன் முடிச்சிருக்கேன். ஓகே, யூ கேன் கெட் இட் ஃப்ரம் த பிளேலிஸ்ட். ஓகே, இல்லை கான்செப்ட் கேப்சூல் வெக்டார் அல்ஜிப்ரா போட்டால் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, 5 லெசன் தான் இருக்குது, 5 வீடியோ தான் இருக்குது. ஜஸ்ட் ஃபினிஷ் ஆஃப் த வெக்டார் அல்ஜிப்ரா அண்ட் தென் கம் பேக் டு 3 டைமென்ஷன். ஓகே, ஸோ இன்ட்ரடக்ஷனில் நான் இவ்வளோ டைம் எடுத்து சொல்கிறதுக்கு காரணம்னா இந்த லெசன் கண்டிப்பாக என்னென்ன டூஸ் அண்ட் என்னென்ன டோன்ட்ஸ்ன்றது தெரியணும். அப்போ தான் வந்து இந்த லெசனை நம்மளால் ஸ்மூத்தாக ட்ராவல் பண்ண முடியும். சரியா? ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து ஃபஸ்ட்டு லிசன் பண்ணுங்கள். இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறது கூட உங்களுக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்க. அட்வைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. டேரெக்டாக எக்ஸசைஸ் எடுத்து சம்ஸை போட்டுட்டு நான் பாட்டு போட்டே இருந்தால் யூஸ் கிடையாது. ஓகே, என்ன பண்ணக்கூடாதுன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிசன். ஓகே, அந்த மாதிரி வெக்டார் அல்ஜிப்ரா வந்து ஃபர்ஸ்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஜாமெட்ரி. ஓகே, ஜாமெட்ரி அதுக்காக உங்களுக்கு வந்து ஃபுல்லாக 12th கான்செப்ட் 11th கான்செப்டில் இருக்குது. ஜாமெட்ரியெல்லாம் எடுத்து படிக்கணும்னு சொல்லி நான் இதெல்லாம் தேவைன்னு ஜஸ்ட் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வைக்கிறேன். ஜாமெட்ரி பற்றி தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்தோம்னா அதோட ஸ்லோப் கண்டுபிடிக்க தெரியணும். ஓகே, டோன்ட் வெரி, தெரியலனா கூட நான் இருக்கேன்ல, நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறப்ப என்னென்ன எப்போ கொடுக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக கொடுப்பேன். ஜஸ்ட் ஐம் டெல்லிங் இதெல்லாம் தேவைன்ட்டு. அண்ட் இந்த 4வது விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டாபிக் அப்புறமும் நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணோம்னாக்கா இந்த லெசன் இஸ் கோயிங் டு பி அ வெரி சிம்பிள் லெசன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து தேவையான பொருட்கள் மாதிரி. ஓகே, ஸோ நம்ம இப்போ லெசன் ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன, டைரக்ஷன் கோசைன்ஸ் அண்ட் டைரக்ஷன் ரேஷியோஸ். ஓகே, நான் சொன்ன மாதிரி வெக்டார் அல்ஜிப்ரா படிச்சிருந்தீங்கன்னா இந்த டேர்ம் உங்களுக்கு புதுசு கிடையாது. ஓகே, ஆல்ரெடி நம்ம வந்து வெக்டார் அல்ஜிப்ராவில் டைரக்ஷன் கோசைன்ஸ் அண்ட் டைரக்ஷன் ரேஷியோஸ் பார்த்துருப்போம். ஓகே, ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். டைரக்ஷன் கோசைன்ஸ்னால் என்ன, இப்போ ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட் ஒரு வெக்டார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளோட பிளேன் வச்சுப்போமே. ஓகே, எக்ஸு ஒய் ஜெட் பிளேன் இருக்குது. ஓகே, ஒய் ஜெட் எக்ஸ் பிளேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துட்டேன், 3 டைமென்ஷனில் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டேன். இந்த பாயிண்ட்டோட கோஆர்டினேட் எக்ஸ், ஒய், ஜெட். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்டை நான் ஆரிஜின் கூட ஜாயின் பண்ணிட்டேன்னா, ஓகே, லெட் அஸ் கன்சிடர் இட் இஸ் அ வெக்டார்னா. ஓகே, இந்த வெக்டாரோட பேர் என்ன, எனி வெக்டார் which start from origin and end at any other point is known as what. நான் சொன்ன மாதிரி என்ன வெக்டார் இது, ஆரிஜின் வெக்டார், பொசிஷன் வெக்டார்னு சொல்லுவோம். கரெக்டாக, பொசிஷன் வெக்டார். ஓகே, இந்த பொசிஷன் வெக்டார் இருக்குல்ல, இப்போ இந்த வெக்டாரை வந்து நான் எக்ஸை பொறுத்து இதோட ஆங்கிள் மெஷர் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒய் ஆக்சஸ், இது எக்ஸ் ஆக்சஸ். ஓகே, இப்போ நான் இங்கே ஒரு லைன் பி கொடுத்துட்டேன். ஓகே, லெட் இஸ் கன்சிடர் இட் இஸ் ஓ அண்ட் இட் இஸ் பி. இங்கே இருக்க லைன்னா அது 2 டைமென்ஷனில் பார்க்குறேன் சிம்பிளாக. ஓகே, இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில், பிக்கும் எக்ஸ்க்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் வந்து நான் ஆல்ஃபான்னு சொல்கிறேன்ல, இதை தான் என்னென்னு சொல்லுவோம், டைரக்ஷன் கோசைன் சொல்லுவோம். அதே மாதிரி பிக்கும் ஒய்க்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் என்ன சொல்லலாம், பீட்டான்னு சொல்லுவோம். இதுதான் வந்து டைரக்ஷன் கோசைன், இந்த டைரக்ஷன் ஆஃப் ஒய்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி என்னது காஸ் காமான்னு வரும், ஜெட். ஓகே, சிம்பிளாக டைரக்ஷன் கோசைன்னா நம்ம என்ன பார்த்தோம் வெக்டாரில், direction is cosine is nothing but the angle made by the position vector with the respective origin, I mean ordinate. அதுதான் வந்து direction cosine சொல்லுவோம். சிம்பிளாக ஆங்கிளில் மெஷர் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, சிம்பிளாக ஆங்கிளில் மெஷர் பண்ணுறோம். டைரக்ஷன் கோசைனில் 3 டைப் இருக்குது, காஸ் ஆல்ஃபா, காஸ் பீட்டா அண்ட் காஸ் காமா. ஆல்ஃபான்றது எக்ஸ் டைரக்ஷன் கூட எவ்வளோ ஆங்கிள் மெஷர் பண்ணுறதுன்றது, பீட்டான்றது ஒய் டைரக்ஷன் கூட எவ்வளோ ஆங்கிள்ன்றது, அண்ட் காஸ் காமான்றது ஜெட் டைரக்ஷன் கூட எவ்வளோ ஆங்கிள்ன்றது. கரெக்டாக, அண்ட் காஸ் ஆல்ஃபாமா நம்ம சும்மா சிம்பிளாக எழுதணும்னா எல்லுன்னு சொல்லிக்கலாம், காஸ் பீட்டாவை எம்னு சொல்லுவோம், காஸ் காமாவை என்னன்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகே, திஸ் இஸ் பியூர்லி ஃபார் வெக்டார். ஓகே, நான் வெக்டார்னா என்ன, வெக்டார்னா ஒரு டேரக்டட் லைனை தான் நம்ம வெக்டார்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு இனிஷியல் பாயிண்ட் இருக்கும், ஒரு ஃபைனல் பாயிண்ட் இருக்கும், அதுக்கு டேரக்ஷன் காமிச்சிருப்பாங்க. திஸ் இஸ் ஒன் இஸ் வெக்டார். ஓகே, இப்போ இந்த லெசனில் நம்ம வெக்டாரோட டேரக்ஷன் கோசைன் பற்றி பார்க்கல. ஓகே, ஸோ கம்பேரிசன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த லெசனில் பார்க்குற அதே விஷயங்களை தான் இந்த லெசன்லையும் பார்க்க போகிறீங்க. பட் கம்பேர் பண்ணணும், இங்கேக்கும் அங்கேக்கும் என்ன டிஃப்ரென்ஸும் கம்பேர் பண்ணணும், இல்லை ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகிடும். சரியா? ஸோ இவ்வளோ நான் சொன்னதில் வெக்டாரை பொறுத்து சொன்னேன். ஓகே, அப்போ இந்த லெசனில் டைரக்ஷன் கோசைன் என்னன்னாக்கா, வெக்டார்னால் ஒரு பாயிண்டட் டைரக்டட் லைனை வெக்டார்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நம்ம ஒரு வெக்டாரை பற்றி பேச மாட்டோம், ஒரு ஜென்ரலான ஒரு லைன். அப்போ என்ன அர்த்தம், அதுக்கு ஒரு இனிஷியல் பாயிண்ட் அண்ட் டைரக்ஷன் கிடையாது. ஓகே, ஒரு ஜென்ரல் லைனாக இப்படி போட்டோம்னா அது ஒரு ஜென்ரல் லைன், இதே லைன் இப்படி போட்டோம்னா அது ஒரு வெக்டார். கரெக்டாக, இப்போ இந்த ஜென்ரல் லைனுக்கு ஆங்கிள் மெஷர் பண்ண போகிறோம். ஓகே, லெட் அஸ் கன்சிடர், இப்போ இதே கிராஃபில் நம்ம வந்து இப்போ இது ஒரு வெக்டாராக பார்க்கல, இது ஒரு லைனாக பார்க்குறேன். ஓகே, அப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள், இப்போ வெக்டாராக இருக்கனால ஆரிஜினல் பாஸ் பண்ணி இங்கே வந்துச்சு. இப்போ இது ஒரு வெக்டார் கிடையாது. அப்போ இந்த லைனை நான் கேன் ஐ எக்ஸ்டெண்ட் இட் டுவர்ட்ஸ் த பேக் சைடு. கரெக்டாக, இப்போ இந்த லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது. அப்போ என்ன ஆகிடுச்சு, பாதி லைனு பாசிட்டிவ், இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட். கரெக்டாக, பாசிட்டிவ் எக்ஸ், பாசிட்டிவ் ஜெட்,
பாசிட்டிவ் எக்ஸ் மூணுமே இருக்கனால இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. இது பக்கத்தில் வந்து செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், மொத்தம் 8 குவாட்ரண்ட் இருக்கும். அதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ என்ன ஆகும், இந்த லைனோட பின்னாடி பக்கம் வந்து இந்த இதுக்கு அப்படி ஆப்போசிட்டு, அதாவது ஐ திங்க் போய் தேர்ட் 1 2 3 5 6 6th குவாட்ரண்ட்டில் போய் வரும். ஒன்றும் இல்லை, இந்த லைன் வந்து இங்கே பாதியில் இருக்குது. இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணால் இதுக்கு கொஞ்சம் பின்னாடி போயிடும். கரெக்டாக இதுக்கு பின்னாடி இருக்க குவாட்ரண்ட்டுக்கும் போய் இது வந்து மீட் ஆகும். கரெக்டாக அப்போ நல்லா பாருங்கள், இந்த ஆங்கிள் எக்ஸில் மட்டும் வரும்போது ஆல்ஃபா பீட்டா காமா. ஓகே, இதே ஆங்கிள் பின்னாடியும் வச்சு பாருணும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் கிளியராக சொல்கிறேன், 2 டைமென்ஷனில் பார்த்தா ஒன்றும் புரியும். எக்ஸ் டைரெக்ஷன் இங்கே இருக்கா. ஓகே, எக்ஸ் டைரெக்ஷன் கூட மேக் பண்ணுற ஆங்கிளை நான் ஆல்ஃபான்னு சொன்னேன். கரெக்டாக இது எப்போ, இஃப் மை ஆங்கிள் ஸ்டார்டட் ஃப்ரம் ஆரிஜின் அண்ட் எண்டட் அட் அ பாயிண்ட் பி இன் த கேஸ் ஆஃப் வெக்டார். இப்போ நான் ஒரு வெக்டார் சொல்ல, இது இப்போ ஏதோ ஒரு லைன். ஓகே, அப்போ அந்த லைன் வந்து ஆரிஜினை தாண்டி இவ்வளோ தூரத்துக்கு பாஸ் ஆகுதுன்னு வச்சுப்போமே. இப்போ எக்ஸ் டைரெக்ஷனில் இதோட ஆங்கிள் என்னன்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? 2 விதத்தில் நீங்கள் ஆங்கிளை மெஷர் பண்ணலாம். ஒன்று, இந்த மாதிரி நீங்கள் ஆங்கிளை மெஷர் பண்ணால் இது ஆல்ஃபான்னு சொல்லுவோம். ஆமாம் ரைட். இல்லாட்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் நீங்கள் ஆங்கிள் மெஷர் பண்ணிக்கலாம். அதையும் என்ன சொல்லிக்கலாம், பை மைனஸ் ஆல்ஃபான்னு சொல்லுவோம். கரெக்டாக ஆக மொத்தம் இந்த லைன் பியை நீங்கள் 2 விதத்தில் சொல்லலாம். இந்த ஆங்கிள் வச்சும் சொல்லலாம், இந்த ஆங்கிள் வச்சும் சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி ஒய் டைரெக்ஷன்லையும் 2 விதத்தில் சொல்லலாம். ஒன்று ஒய் கூட ஆன்டி கிளாக் வைஸ் வச்சு மெஷர் பண்ண முடியும், இல்லை ஒய் கூட கிளாக் வைஸ் வச்சு மெஷர் பண்ண முடியும். ஓகே, அப்போ ஒரு லைனுமே நம்ம 2 ஆங்கிள் வச்சு சொல்லலாம். கரெக்டாக அப்போ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் டைரெக்ஷன் கோசைனை வந்து நம்ம ஒரு செட்டில் சொல்ல மாட்டோம், 2 செட்டில் சொல்லுவோம். ஓகே, லாஸ்ட் கிளாஸில் மட்டும் லாஸ்ட் சாப்டரில் வந்து காஸ் ஆல்ஃபா, காஸ் பீட்டா, காஸ் காமாவோட முடிஞ்சது. இந்த இடத்துல வந்து காஸ் ஆல்ஃபா, காஸ் பை மைனஸ் ஆல்ஃபா, அதே மாதிரி காஸ் பீட்டா, காஸ் பை மைனஸ் பீட்டா, காஸ் காமா, காஸ் பை மைனஸ் காமா. ஸோ தேர் இஸ் அ செட் ஆஃப் ஆங்கிள். ஓகே, ஒரு செட் ஆஃப் ஆங்கிள் இருக்கும் இந்த இடத்துல. அதுதான் வந்து இந்த இது இங்கே பார்க்குற டைரெக்ஷன் கோசைனுக்கும் அங்கே பார்க்குற டைரெக்ஷன் கோசைனுக்கும் இருக்க வித்தியாசம். புரிஞ்சா? ஸோ சிம்பிளாக காஸ் காமா, காஸ் ஆல்ஃபா, காஸ் பீட்டா இல்லாமல் அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்க ஆங்கிளும் சேம் தான். அண்ட் காஸ் பை மைனஸ் ஆல்ஃபா, காஸ் பீட்டா, காஸ் பை மைனஸ் பீட்டா, காஸ் காமா, காஸ் பை காமா. ஓகே, புரிஞ்சா? அதே மாதிரி காஸ் பை மைனஸ் தீட்டா என்னது ஞாபகம் இருக்கா? காஸ் பை மைனஸ் தீட்டா ஈக்குவல் மைனஸ் காஸ் தீட்டா படிச்சிருப்பீங்க. கரெக்டாக அந்த ஃபார்முலா படி. ஸோ காஸ் ஆல்ஃபா நம்ம எல்லுன்னு சொன்னோம்னா இப்போ காஸ் பை மைனஸ் ஆல்ஃபா என்ன சொல்லலாம், மைனஸ் காஸ் ஆல்ஃபான்னு சொல்லலாம், விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எல். அதே மாதிரி காஸ் பீட்டாவை எம்னு சொன்னோம்னா காஸ் பை மைனஸ் பீட்டாவை மைனஸ் காஸ் பீட்டான்னு சொல்லுவோம், விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம். ஓகே, காஸ் காமாவை காஸ் பை மைனஸ் காமான்னு சொல்லலாம், விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என். ஓகே, ஸோ ஒரு கன்க்ளூஷன் பண்ணோம்னா டைரெக்ஷன் கோசைன். ஓகே, டைரெக்ஷன் கோசைன் ஃபார் அ லைன் இன் 3 டைமென்ஷன் என்ன சொல்லுவோம், ப்ளஸ் ஆர் மைனஸ் எல் ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் என் ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் எம். கரெக்டாக வேர் எல் ஈக்குவல் டு காஸ் காமா ஆர் எல் ஈக்குவல் டு காஸ் பை மைனஸ் காமா, காஸ் பை மைனஸ் ஆல்ஃபா, என்ன வேணுமோ அதை வச்சுக்கலாம். ஓகே, ஸோ என்ன கன்க்ளூஷனாக, இன் வெக்டார் a line has only one directional cosine. கரெக்டாக ஒன்று எல் இருக்கும், இல்லை எம் இருக்கும், இல்லை என் இருக்கும். ஓகே, ஆனால் இந்த கேஸில் 3 டைமென்ஷனில் டைரெக்ஷன் கோசைன் வந்து என்ன சொல்லுவோம், a set of direction cosine இருக்கும். a set of direction cosine அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் எல், ப்ளஸ் ஆர் மைனஸ் எம்என், ப்ளஸ் ஆர் மைனஸ் என், அவ்வளோதான். ஓகே, ஸோ வெக்டார் அல்ஜிப்ராவோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் 3 டைமென்ஷன் நம்ம பார்க்குறது. சரியா, ஒரு விஷயம் முடிஞ்சு டைரெக்ஷன் கோசைன் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, டைரெக்ஷன் ரேஷியோஸ் என்ன, வெக்டார் அல்ஜிப்ராவில் டைரெக்ஷன் ரேஷியோஸ் என்ன சொன்னேன், சிம்பிளாக சொல்லியிருப்பேன். வெக்டார் அல்ஜிப்ரா ஒரு வெக்டார் இருக்குது, ஏ ஐ கேப் ப்ளஸ் பிஜே கேப் ப்ளஸ் சி கே கேப், இது ஒரு வெக்டார். ஓகே, ஒரு வெக்டாரில் டைரெக்ஷன் ரேஷியோ என்னென்னா ஜஸ்ட் த ஸ்கேலார் குவான்டிட்டி ஆஃப் த வெக்டார் இஸ் நோன் அஸ் டைரெக்ஷன் ரேஷியோ. ஓகே, அப்போ ஒரு வெக்டாரில் டைரெக்ஷன் ரேஷியோ என்னென்னா ஜஸ்ட் இந்த ஐ ஜே கேயோட கோஎஃபிஷியன்ட் அதை மட்டும் எடுத்தோம்னா அதுதான் இதோட டைரெக்ஷன் ரேஷியோன்னு சொல்லுவேன். கரெக்டாக அதே மாதிரி 3 டைமென்ஷனில் டைரெக்ஷன் ரேஷியோ, அதே மாதிரி சில ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் இருக்குது. ஓகே, அந்த ரிலேஷன்ஷிப்லாம் வந்து நான் உங்களுக்கு வெக்டார்லேயே சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே, இங்கேயும் யூஸ் ஆகும். ஓகே, அந்த ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் எழுதிப்போம். 3 numbers ப்ரொபோஷனல் டு டைரெக்ஷன் கோசைன். ஓகே, அதுதான் வந்து டைரெக்ஷன் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஓகே, டைரெக்ஷன் கொசைன் பார்த்தோம்ல, டைரெக்ஷன் கொசைனை எல்எம்என்னு சொன்னோம்ல. இப்போ ஒரு நம்பர் இந்த எல்எம்என்னை ஒரு ப்ரொபோஷனில் டிவைட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஒரு ப்ரொபோஷனில் ஒரு நம்பர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 1 1 1 இருக்குது, இந்த இடத்துல 2 2 2 இருக்குது, இந்த இடத்துல 3 3 3 இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, 1. இது ரெண்டுக்கும் நடுவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, 1. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, 1. ஸோ இந்த ப்ரொபோஷன் என்னது, 1. இந்த ப்ரொபோஷன் தான் என்ன சொல்லுவோம், டைரெக்ஷன் ரேஷியோன்னு சொல்லுவோம்.
ஓகே. ஸோ டைரக்ஷன் கொசைனுக்கு அப்ளிகேஷன் எல்லாருக்கும் தெரியும். ஆங்கிள் வந்து வச்சு நம்ம வந்து ஒரு விஷயத்தை காமிக்கலாம். நம்ம டைரக்ஷன் ரேஷியோஸ் எதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரக்ஷன் ரேஷியோஸை யூஸ் பண்ணி நம்மளால் டைரக்ஷன் கொசைன்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, தட் இஸ் த மெயின் அப்ளிகேஷன் ஆஃப் டைரக்ஷன் ரேஷியோஸ். ஓகே, டைரக்ஷன் கொசைன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபைண்டிங் த ஆங்கிள், அது எல்லாருக்குமே தெரியும். ஓகே, டைரக்ஷன் ரேஷியோஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, டைரக்ஷன் ரேஷியோஸை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், டைரக்ஷன் கொசைனை கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம இந்த ரிலேஷன்ஸ் மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். இதோட டெரிவேஷன்லாம் இருக்குது, பட் டெரிவேஷன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஜஸ்ட் நோ த ரிலேஷன். ஓகே, ரிலேஷன் என்னென்னா A/L is equal to B/M is equal to C/N is equal to K. அதாவது ப்ரொபோஷ்னலாக இருக்குப்பாங்க. ஏன்றது டைரக்ஷன் ரேஷியோ. ஓகே, LMNன்றது டைரக்ஷன் கொசைன். ஓகே, அப்போ A/L ஈக்குவல் டு B/M ஈக்குவல் டு C/N வந்துச்சுன்னா ஒரு ரேஷியோ ஒன்று வருதுல்ல, அதுதான் வந்து என்ன சொல்லுவோம், டைரக்ஷன் ரேஷியோன்னு சொல்லுவோம். புரிஞ்சா? இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குது, L² + M² + N² ஈக்குவல் டு 1. இந்த ரிலேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ ஃப்ரம் திஸ் வி கேன் சே தட் உங்களுக்கு ஒரு ரேஷியோ வேணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணிக்கலாம், டைரக்ஷன் ரேஷியோ வேணால் ஒரு வேளை L கொடுத்துட்டு உங்களுக்கு டைரக்ஷன் ரேஷியோ கேட்டால் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் இந்த கான்ஸ்டன்ட் K இதை ரெண்டுத்தையும் பண்ணோம்னா ஒரு கான்ஸ்டன்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த K × L பண்ணால் டைரக்ஷன் ரேஷியோ கிடச்சிரும், K × M பண்ணால் டைரக்ஷன் ரேஷியோ கிடச்சிரும், K × N பண்ணால் டைரக்ஷன் ரேஷியோ கிடச்சிரும். ஓகே, பட் 90% கேஸ் என்ன பண்ணுவாங்க, டைரக்ஷன் ரேஷியோஸ் கொடுத்துட்டு LMN கேட்பாங்க. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேயோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா √(a² + b² + c²). ஓகே, √(a² + b² + c² பண்ணோம்னா கேயோட வேல்யூ கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் √(a² + b² + c² பண்ணோம்னா கேயோட வேல்யூ கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனில் எல்லோட வேல்யூ ஈக்குவல் டு என்னது, A/K. ஓகே, அப்போ நம்ம என்ன போட்டுக்கலாம், L ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் A டிவைடட் பை √(a² + b² + c². அதே மாதிரி பியோட எம்மோட வேல்யூ என்னென்ன பண்ணிக்கணும், B/K. ஓகே, ஸோ அதுதான் ஃபார்முலா. I'm sorry for that. So L equal to A divided by √(a² + b² + c², M equal to B divided by √(a² + b² + c², N equal to C divided by √(a² + b² + c². நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா வெக்டார் அல்ஜிப்ராலே நான் இதே ஃபார்முலா சொல்லி கொடுத்துருப்பேன். am I right or wrong? ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ்னால், வெக்டார் அல்ஜிப்ராவில் நம்ம L equal to வெறும் A divided by √(a² + b² + c² பார்த்தோம். இங்கே நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது, அகெயின் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது, இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது. ஓகே, அப்போ டைரக்ஷன் கொசைனாவாக இருக்கட்டும் இல்லை டைரக்ஷன் ரேஷியோவாக இருக்கட்டும், வெக்டார் அல்ஜிப்ராலையும் இதுலேயும் சேம் தான். பட் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு செட்டில் இருக்கும் இந்த கேஸில், பட் வெக்டாரில் வந்து இந்த மாதிரி ஒரு செட்டாக இருக்காது. ஓகே, சிங்கிள் குவான்டிட்டிஸாக இருக்கும். புரிஞ்சா? கிளியர்? அதே மாதிரி டைரக்ஷன் ரேஷியோ கேன் பி இன் அ செட், but direction cosine can only be in a set, but direction ratios have infinite number of values. இதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, டைரக்ஷன் கொசைன் பார்த்தோம்னா ரெண்டு வேல்யூ தான் இருக்கும், ஒன்று ப்ளஸில் இருக்கலாம் இல்லை மைனஸில் இருக்கலாம். கரெக்டாக ஆங்கிள் ஒன்று மேலே இருக்க மாதிரி இருக்கும், இல்லை ஆங்கிள் வந்து கீழே இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, மொத்தம் 2 பாசிபிள் ஆங்கிள்ஸ் தான் வந்து டைரக்ஷன் கொசைனில் இருக்குது. ஆனால் நம்ம டைரக்ஷன் ரேஷியோஸில் மல்டிபிள் நம்பர் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ABC தான் உங்கள் ரேஷியோனாக்கா, உங்களால் வேறு ஒரு நம்பரை ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணோம்னா அடுத்து 4A 4B 4C கிடச்சிரும். இது ஒரு புது டைரக்ஷனல் ரேஷியோஸ். இதே ஏபிசியை நான் 5 கூட மல்டிப்ளை பண்ணால் இன்னொரு புது டைரக்ஷன் ரேஷியோஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்குது. ஆனால் டைரக்ஷன் கொசைன் வந்து உங்களுக்கு 2 பாசிபிலிட்டி தான் இருக்குது. மேபி இது உங்களுக்கு MCQவில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. புரிஞ்சா? அந்த ரிலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ரிலேஷன் பிட்வீன் டைரக்ஷன் கொசைன் ஆஃப் அ லைன். ஓகே, ரிலேஷன் பிட்வீன் டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் அ லைன் வந்து L² + M² + N² = 1. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம யூஸ் பண்ண போகிறோம். புரிஞ்சா? இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? அடுத்து ஒரு முக்கியமான ஒரு ரிலேஷன் பார்க்க போகிறோம், டைரக்ஷன் கொசைன் அண்ட் டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் லைன் பாசிங் த்ரூ 2 பாயிண்ட்ஸ். ஓகே, இதே டாப்பிக்கை நம்ம வெக்டார் அல்ஜிப்ராவிலையும் பார்த்துருப்போம். ஒரு 2 பாயிண்ட் இருக்குது, A B. ஓகே, இதோட x1 x2 x3 x1 x2 y1 y2 y3 இருக்குன்னா அப்படின்னாக்கா இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் எவ்வளோ டைரக்ஷன் கொசைன், சிம்பிளாக சொன்னோம்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எவ்வளோ ஆங்கிள், அண்ட் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எவ்வளோ டைரக்ஷன் ரேஷியோன்றது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்றத இந்த சாப்டரில் எப்படின்னு பார்ப்போம். சரியா? ஸோ டேரெக்டாக ஒரு ஃபார்முலா இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. PQ. ஓகே, let it be 2 point of a in a 3-dimensional space. ஓகே, P and Q வந்து 3Dயில் ஒரு 2 பாயிண்ட் இருக்குது. ஓகே, let us assume it is having
x1 y1 z1 coordinate and it is having x2 y2 z2 coordinate. ஓகே, அப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கு டைரக்ஷனல் கோசைன் எப்படி வரும் அப்படின்னாக்கா டைரக்ட் ஃபார்முலா பாருங்கள், x2 மைனஸ் x1 upon pq. ஓகே, pqன்னு என்னதுன்னா இந்த லைனோட டிஸ்டன்ஸ். ஓகே, y2 மைனஸ் y1 upon pq. அதே மாதிரி z2 மைனஸ் z1 upon pq பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? டைரக்ஷன் கொசைன் கிடைக்கும். ஓகே, எப்படி இது வருது அப்படின்றத கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார்முலா இஸ் வெரி சிம்பிள். ஓகே, ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். இப்போ இதுலேயே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு வச்சுப்போம் நம்ம. சரி, அது அப்புறம் பார்ப்போம். ஃபார்முலா இஸ் வெரி சிம்பிள். ஓகே, இது என்னது இது? ஓகே, அதுன்றதை புரிஞ்சுப்போம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த விஷயத்தை கொஞ்சம் வெக்டார்லேருந்து பாஸ் பண்ணி ஞாபகம் வச்சுட்டு வருவோம். ஓகே, இப்போ நமக்கு பிக்யூவோட டைரக்ஷன் கொசைன் வேணும். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், நான் இந்த பிக்யூவை ஓகே இங்கே எங்கேயோ இருக்குது இந்த பிக்யூ. கரெக்டாக, இந்த பிக்யூவை நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஆரிஜினில் கொண்டு வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். அப்படியே என்ன பண்ணுறேன், இதை வந்து கீழே புஷ் பண்ணி ஒரு 3 டைமென்ஷன் ஸ்பேஸில் என்னோடய ஆரிஜினில் கொண்டு வந்து வைக்கிறேன். ஓகே, சரி, கொஞ்சம் இமேஜினேஷன் தேவைப்படும். ஓகே, உங்களுக்கு டைரக்ஷன் கொசைன்னா என்னன்றதை நான் ஃபீல் பண்ண வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ கொஞ்சம் இமேஜினேஷன் கண்டிப்பாக வேணும். ஓகே, ஸோ இந்த பிக்யூ லைன் இப்போ வந்து கீழே வந்துடுச்சு, ஆரிஜினை பாஸ் பண்ணி போகுது. ஓகேயா, கிளியர்? இப்போ என்ன பண்ண போகிறேன்னாக்கா, இப்போ இந்த பிக்யூ லைன் வந்து இது எக்ஸ்ன்னு வச்சுப்போமே. ஓகே, லெட் அஸ் அஸ்யூம் இட் இஸ் எக்ஸ் டைரக்ஷன். புரிஞ்சா? இது எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இப்போ இந்த பிக்யூ லைன் இப்போ கொஞ்சம் இப்படி தூக்கிக்கிட்டு இருக்குது. கரெக்டாக, கிளியர்? அப்போ இந்த எக்ஸுக்கும் இந்த பிக்யூக்கும் நடுவில் ஒரு ஆங்கிள் இருக்கும், ஆல்ஃபா. ஆமே ரைட்? அதே மாதிரி இந்த பிக்யூ பின்னாடி எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டுருக்குல்ல, அதே மாதிரி எக்ஸ் டைரக்ஷன் கூட பின்னாடி போயிட்டும் ஒரு ஆங்கிள் இதே ஆல்ஃபாக்கு ஈக்குவலாக ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். கரெக்டாக, ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 டைமென்ஷனில் வரைஞ்சி காமிச்சேன்னா இதுதான் எக்ஸ். ஓகே, எக்ஸ் டைரக்ஷன் இப்படி போகுது. என்னோடய லைன் பிக்யூ வந்து இப்போ இந்த இடத்துல ஆரிஜின் இருக்குது அப்படின்னா இந்த லைன் பிக்யூ இப்படி வந்து இந்த ஆரிஜினை க்ராஸ் பண்ணி போகுது. ஓகே, ஸோ இப்போ இது என்ன, எக்ஸ் கூட ஆல்ஃபா ஆங்கிள் வச்சுருக்குன்னா ஆப்வியஸாக ஆப்போசிட் சைட்லையும் என்ன இருக்கும், ஆல்ஃபா ஆங்கிள் தான் வச்சுருக்கோம். கரெக்டாக, இப்போ கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் நான் ஷார்ட்டாக வரைஞ்சி காமிக்கிறேன். நல்லா கவனிச்சோம்னா இது எக்ஸு. ஓகே, இப்படி தான் வந்து என்னோடய பிக்யூ லைன் வந்துச்சு. கரெக்டாக, இப்போ நான் இந்த பாயிண்ட் x1 y1 z1 இது x2 y2 z2ன்னு வச்சுப்போம். ஓகே, இதை நான் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதை பார்த்தோம்னா இதுக்கும் நடுவில் ஆல்ஃபா அப்படின்னாக்கா இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், ஆப்வியஸாக ஆல்ஃபா தான் இருக்கும். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். நல்லா உங்களுக்கு திருப்பி புரிய வைக்கிறேன். சரி, இது எக்ஸு. இந்த இடத்துல வந்து என்னோடய பிக்யூ லைன் ஆரிஜினல் தாண்டி போகுது. ஓகே, நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ இந்த இதுவை வந்து நான் இப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ரைட் ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு எனக்கு. ஓகே, இந்த ரைட் ட்ரையாங்கிள் இந்த ஆங்கிள் ஆல்ஃபா ஈக்குவல் என்ன வரும், ஆப்வியஸாக இந்த ஆங்கிள் தான் வரும். ஏன்னா இந்த லைனும் பேரலாக இருக்குது. கரெக்டாக, அப்போ இதுவும் ஆல்ஃபா. ஓகே, இப்போ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் என்னது, காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் அப்பான் ஹைப்போட்டெனியஸ். கரெக்டாக, அட்ஜசன்ட் அப்பான் ஹைப்போட்டெனியஸ். அட்ஜசன்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது. கரெக்டாக, எக்ஸ் இது எக்ஸ் டைரக்ஷன் தானே. அப்போ இந்த இடத்துல x2 இருக்குன்னா இந்த இடத்துல x1 இருக்கும். அப்போ x2 மைனஸ் x1 பண்ணாக்கா இந்த பேஸ் டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். கரெக்டாக, அப்போ அட்ஜசன்ட் சைடு கிடச்சிருச்சு. ஹைப்போட்டெனியஸ் வேணும் என்ன பண்ணணும், we need to calculate this distance. கரெக்டாக, டிஸ்டன்ஸ் PQ தான் இப்போதைக்கு ஹைப்போட்டெனியஸ் வச்சுப்போம், ஏதோ ஒரு லென்த் L. ஓகே, அப்போ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் என்னன்னு போடுவீங்க, this distance divided by this, அதான் adjacent divided by hypotenuse cos alpha. ஓகே, நல்லா பாருங்கள், adjacent equal to என்ன சொன்னேன், x2 minus x1. நான் ஏன்னா இப்போ எக்ஸை பொறுத்து நான் பார்த்துட்ருக்கேன், cos alpha பற்றி பார்க்குறேன். x2 minus x1 divided by PQ, அதாவது L. ஓகே, நல்லா பாருங்கள், இந்த இடத்துல அதானே எழுதியிருக்கேன். மேஜிக் பாருங்கள், see the magic, அதான் இங்கே போட்டிருக்கோம், x2 minus x1 upon PQ. அதே நம்ம விஷயத்தை y ஆக்சஸை பார்த்தோம்னா y2 மைனஸ் y1 அப்பான் PQ. அதே விஷயத்தை z2 மைனஸ் z1 அப்பான் PQ போட்டோம்னா என்ன கிடைக்கும், cos gamma, cos beta and cos alpha. Obviously cos alpha, cos beta and cos gamma is known as direction cosine. புரிஞ்சா, இந்த ஃபார்முலாக்கு என்ன அர்த்தம் நல்லா புரிஞ்சா, cos alpha equal to x2 minus x1 upon PQ, cos beta equal to y2 minus y1 upon PQ, cos gamma equal to z2 minus z1 upon PQ பண்ணோம்னா நமக்கு தேவையான டைரக்ஷன் கோசைன்ஸ் கிடச்சிரும். as simple as that. ஓகே, கிளியர்? டைரக்ஷன் கோசைன் புரிஞ்சா? இப்போ அதே மாதிரி டைரக்ஷன் ரேஷியோ பார்த்துடலாமா. டைரக்ஷன் ரேஷியோன்னு என்ன, ஃபஸ்ட்டு டைரக்ஷன் ரேஷியோன்னு என்ன சொல்லியிருக்கேன் நான், யோசிச்சு சொல்லுங்கள். டைரக்ஷன் ரேஷியோ, ஒரு வெக்டாரில் டைரக்ஷன் ரேஷியோன்னு அது ஒரு ஸ்கேலர் காம்பனண்ட் தான் டைரக்ஷன் ரேஷியோ.
ஓகே, அதே மாதிரி இந்த ஃபார்மில் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த ஃபார்மில் நல்லா கவனிங்க. this சி, இந்த ஃபார்மில் நல்லா கவனிங்க. A/L = B/M = C/N = K, கரெக்டாக? வேர் L, M, N are what? யுவர் cos alpha, cos beta and cos gamma, கரெக்டாக? இப்போ இதை நல்லா கவனிச்சோம்னா இதை ஏ வச்சுக்கலாமா, இதை கேன்னு வச்சுக்கலாமா? அதே மாதிரி இதையும் ஏன்னு வச்சுக்கலாமா, இதை கேன்னு வச்சுக்கலாமா? இதையும் இது பி, இது கேன்னு வச்சுக்கலாம், இதை சி, இது கேன்னு வச்சுக்கலாம். ஆப்வியஸாக PQ எல்லாத்துக்கும் காமன். ஓகே, இந்த இடத்துல ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா இருக்குது, இந்த இடத்துல ஈக்குவல் டு காஸ் பீட்டா இருக்குது, இந்த இடத்துல ஈக்குவல் டு காஸ் காமா இருக்குது. ஓகே, அப்போ இந்த ஈக்குவேஷனை நான் x2 - x1 டிவைடட் பை எல்லுக்கு பதிலாக காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு PQன்னு போட்டுக்கலாமா? கிளியர்? ஸோ ஒரு விதத்தில் வந்து இந்த ஈக்குவேஷன் அந்த ஈக்குவேஷன் நம்ம ரிலேட் பண்ண முடியுது, கரெக்டாக? A/L = B/M = C/N ரிலேஷன் கூட ரிலேட் பண்ண முடியுது. ஓகே, அப்போ ஆப்வியஸாக இந்த நியூமரேட்டரில் இருக்கிறது தான் என்னது? direction ratios, கரெக்டாக? அப்போ x2 - x1 is the direction ratio, y2 - y1 is the direction ratio in the y direction, and z2 - z1 is the direction ratio in the z direction. அவ்வளோதான்டா. This is all about your direction cosine and direction ratio. ஓகே, அப்போ 3 dimensional direction cosine வேணும்னு சொல்லணும். x coordinate divided by length of the line, y coordinate divided by length of the line, z coordinate divided by length of the line. டைரக்ஷன் ரேஷியோஸ்னால் அதோட எக்ஸ் கோஆர்டினேட்டோட டிஃப்ரென்ஸ், ஒய் கோஆர்டினேட்டோட டிஃப்ரென்ஸ் அண்ட் ஜெட் கோஆர்டினேட்டோட டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இதுவும் வந்து ப்ளஸ்லேயும் இருக்கும் மைனஸ்லேயும் இருக்கும், அது கண்டிஷனை பொறுத்து இருக்குது. ஓகே, இப்போ PQ வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குன்னா இது ஆப்வியஸாக எல்லாமே ப்ளஸில் இருக்கும். ஓகே, இதுவே என் PQ வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குன்னு வச்சுப்போமே, தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருந்தாக்கா எல்லாமே மைனஸில் இருக்கும். ஓகே, இல்லை ஒரு பாயிண்ட் P வந்து பாசிட்டிவ் குவாட்ரண்ட்டில் இருக்கும், ஒரு பாயிண்ட் நெகட்டிவில் இருக்கும். சரி, அப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஓகே, ஸோ ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் ஒன்று பாசிட்டிவ் அந்த மாதிரி வந்து ஈக்குவேஷன் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இதோட சைன் கன்வென்ஷன் வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்குது, எந்த பாயிண்டில் இருக்குன்றதை பொறுத்து இருக்குது, கரெக்டாக? அதே மாதிரி தான் டைரெக்ஷன் ரேஷியோஸும் x2 - x1ஆகவும் இருக்கலாம், y2 - y1ஆக இருக்கலாம், z2 - z1ஆக இருக்கலாம், இல்லை அதோட ஆப்போசிட்டாகவும் இருக்கலாம். x1 - x2, y1 - y2, z1 - z2. புரிஞ்சா? இது வரைக்கும் கிளியரா? சூப்பர்ரா. இப்போ ஃபைனலாக வெக்டாருக்கும் ஃபைனலாக அவ்வளோதான், இதுதான் இன்றைக்கி லெக்சர் முடிஞ்சிச்சு. ஓகே, வெக்டாருக்கும் இப்போ இன்றைக்கி பார்த்ததுக்கும் டிஃப்ரென்ஸ் தான் பார்த்துருவோம், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெக்டாரில் டைரக்ஷன் கொசைன்ஸ் என்ன சொல்லுவோம்? LMNன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த சாப்டரை பொறுத்தவரைக்கும் டைரக்ஷன் கொசைன்ஸ் எப்படி இருக்கும்? +or -L, +or -M, +or -N. அதுதான் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ் அண்ட் திஸ். ஓகே, வெக்டார் அண்ட் திஸ். அதே மாதிரி இந்த சாப்டரில் 3 டைமென்ஷனில் டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிக்க டைரக்ட் ஃபார்முலா கொடுத்துருப்பேன். A / √(a² + b² + c²) +or - போட மறக்கக்கூடாது. ஓகே, அதே மாதிரி M கண்டுபிடிக்க B / √(a² + b² + c². அதே மாதிரி N கண்டுபிடிக்கணும்னா C / √(a² + b² + c². இது வந்து டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிக்க டைரக்ட் ஃபார்முலா. அப்படி இல்லாமல் 2 பாயிண்ட் கொடுத்துருவாங்க, பாயிண்ட் x1 y1 z1, பாயிண்ட் x2 y2 z2 கொடுத்தாங்க. அப்போ டைரக்ஷன் கொசைன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகே, x2 - x1/PQ, y2 - y1/PQ, z2 - z1/PQ யூஸ் பண்ணோம்னா டைரக்ஷன் கொசைன் கிடச்சிரும். இந்த மெத்தட்லையும் டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிக்கலாம், இந்த மெத்தட்லையும் டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிக்கலாம். இது எப்போ யூஸ் பண்ணுவோம்? டேரெக்டாக ABC கொடுத்துருப்பாங்க, டைரக்ஷன் ரேஷியோஸ் கொடுத்துருந்தா அப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த மெத்தட் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா நமக்கு வந்து 2 பாயிண்ட்டோட கோஆர்டினேட் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ இப்படி யூஸ் பண்ணி டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிப்போம். ஓகே, டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆப்வியஸாக இதுதான் டைரக்ஷன் ரேஷியோஸ். x2 - y1, y2 - y1, z2 - z1. புரிஞ்சா? இதெல்லாம் இந்த சாப்டரில். வெக்டாரில் எப்படி பார்த்தோம்? வெக்டாரில் வந்து ஒரு வெக்டார் AI, BJ அண்ட் CK இருக்கும். வெக்டாரை பொறுத்த வரைக்கும் டைரக்ஷன் கொசைன் வேணால் என்ன பண்ணுவோம்? டைரக்ஷன் கொசைன் வேணால் யூனிட் வெக்டார் இருக்குல்ல, யூனிட் வெக்டார் எழுதிட்டு யூனிட் வெக்டாரோட கோஷன் தான் டைரக்ஷன் கொசைன் வரும். நல்ல ஞாபகம் இருக்கா? வெக்டாரில் வந்து இந்த ABC அந்த வெக்டாரோட ஸ்கேலார் காம்பனண்ட் எல்லாமே வந்து டைரக்ஷன் ரேஷியோஸ். ஆக்சுவலாக ABCலாம் டைரக்ஷன் ரேஷியோஸ். ஓகே, இதே வெக்டாரை யூனிட் வெக்டாரை நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா, யூனிட் வெக்டார் எப்படி எழுதுவோம்? A வெக்டார் அப்போன் மாடுலஸ் ஆஃப் A வெக்டார் பண்ணால் யூனிட் வெக்டார் கிடச்சிரும். ஓகே, ஸோ அப்போ இதே வெக்டாரை நம்ம யூனிட் வெக்டாராக கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த IJKவோட கோஷன் இருக்குல்ல, அதுதான் வந்து அந்த வெக்டார் சாப்டரில் டைரக்ஷன் கொசைன். ஓகே, ஸோ டைரக்ஷன் கொசைன் வந்து A / மாடுலஸ் ஆஃப் PQ, B / மாடுலஸ் ஆஃப் PQ, C / மாடுலஸ் ஆஃப் PQ. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் 2 டிஃப்ரென்ஸ். ஓகே, அதே மாதிரி அந்த சாப்டரில் 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் டைரக்ஷன் கொசைன் எப்படி கண்டுபிடிப்போம்? சேம் திங் தான்.
இதே விஷயத்தை தான் அப்ளை பண்ணுவோம் அங்கேயும். புரிஞ்சா? எப்படி கண்டுபிடிப்போம்? ஆக்சுவலாக 2 பாயிண்ட் நடுவில் டைரெக்ஷன் வேணால் யூனிட் வெக்டார் கண்டுபிடிச்சிட்டு அந்த யூனிட் வெக்டாருக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? x2 மைனஸ் x1 இன்ட்டு ஐ கேப், y2 மைனஸ் y1 இன்ட்டு ஜே கேப், z2 மைனஸ் z1 இன்ட்டு கே கேப்னு போட்டோம்னா ஏபி வெக்டார் கிடச்சிரும். ஓகே, அண்ட் ஏபி வெக்டாரோட மேக்னிடியூட் வேணால் என்ன பண்ணும்? ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் z2 மைனஸ் z1 ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். ஓகே, அந்த ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா நமக்கு டைரக்ஷன் கொசைன் கிடச்சிரும். ஓகே, ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வெக்டர் அண்ட் திஸ் சாப்டர். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப லோ லெவல் லாங்குவேஜாக சொல்லிக் கொடுத்தேன். ஓகே, ஸ்டில் நிறைய பேருக்கு வந்து இப்போ கூட 50% தான் புரிஞ்சிருக்கும். ஐ எம் அஷ்யூரிங் யூ தட். ஓகே, ஸோ மீதியெல்லாம் புரியலன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சுல, ஜஸ்ட் எக்ஸசைஸ் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, எக்ஸசைஸ் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்க போகுதுன்னு பாருங்கள். அப்போ 100% உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிரும். ஓகே, சம்ஸை போட நமக்கு வந்து இன்னும் கிளாரிட்டி நல்லாவே கிடச்சிரும். ஸோ இந்த சாப்டர் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்க போகுது. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் போகிறதுக்கான விஷயம் வந்துடுச்சு. இன்னும் 2 சின்ன டாபிக் இருக்குது. கண்டிஷன் ஆஃப் கொலினியாரிட்டி. இந்த கொலினியாரிட்டி நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே வருது வெக்டார் அல்ஜிப்ராலேருந்து இங்கே வரைக்கும். சரியா? ஸோ இன் ஜென்ரல் ஒரு விஷயம் கொலினியர்னு ப்ரூவ் பண்ண என்ன பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் பாயிண்ட் ஏபிசின்னு இருக்குது. ஓகே, லெட் அஸ் அஸ்யூம் திஸ் பாயிண்ட் ஹேஸ் 2, 3 and -4 அண்ட் பி பாயிண்ட் வந்து 1, -2, 3 and 3, 8, -7 வந்து இந்த சி பாயிண்ட். ஓகே, 3 பாயிண்ட் இருக்குது. இந்த 3 பாயிண்ட் கொலினியர்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஏபி ப்ளஸ் பிசி இஸ் ஈக்குவல் டு ஏசின்னு சொல்லிட்டோம்னா இது வந்து கொலினியர். ப்ரொவைடட் தட் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் வந்து கண்டிப்பாக காமனாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி அண்ட் பிசி காமனாக இருக்குது பார்த்தியா, அந்த மாதிரி. அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து கொலினியர்னு சொல்லுவோம். கரெக்டாக? இது வந்து 11th கிளாஸ் போர்ஷனில். இந்த சாப்டரில் கொலினியாரிட்டி எப்படி ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? டைரக்ஷன் ரேஷியோஸ் எழுதணும். ஓகே, டைரக்ஷன் ரேஷியோஸ் எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இப்போ டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் ஜஸ்ட் x2 மைனஸ் x1 பண்ணனா எக்ஸ் கோஆர்டினேட்டரோட டைரக்ஷன் ரேஷியோ, y2 மைனஸ் y1 பண்ணாக்கா y கோஆர்டினேட்டரோட டைரக்ஷன் ரேஷியோ, z2 மைனஸ் z1 பண்ணோம்னா z கோஆர்டினேட்டரோட டைரக்ஷன் ரேஷியோ கிடச்சிரும். ஓகே, டைரக்ஷன் ரேஷியோஸ் ஒன்ஸ் கிடச்சிச்சின்னா என்ன பண்ணுங்கள்? ஓகே, ஃபஸ்ட்டு டைரக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிச்சிட்டு ஏபி பிசி ரெண்டுத்துக்குமே டைரக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஏபிக்கு வந்து டைரக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிச்சிட்டேன். -1, -5 and 7. அதே மாதிரி பிசி செக்மெண்ட்டுக்கும் டைரக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுக்கு எப்படி டைரக்ஷன் ரேஷியோஸ் வரும்? 3 - 1 = 2, 8 - of -2 is equal to 10, -11 -3 which is equal to -14. ஓகே, ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கும் டைரக்ஷன் ரேஷியோஸ் இருக்குது, இந்த செக்மெண்ட்டுக்கும் டைரக்ஷன் ரேஷியோஸ் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பார்க்கணும்? இந்த செக்மெண்ட்டோட டைரக்ஷன் ரேஷியோஸும் இந்த செக்மெண்ட்டோட டைரக்ஷன் ரேஷியோஸும் ப்ரொபோஷ்னலாக இருந்துச்சுனாக்கா, ஓகே நல்லா கவனிங்க, இந்த செக்மெண்ட்டோட டைரக்ஷன் ரேஷியோஸ் அதாவது -5 -1 -5 7 அண்ட் இந்த செக்மெண்ட்டோட டைரக்ஷன் ரேஷியோ 2 10 and -14 ரெண்டு ப்ரொபோஷ்னலாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, ஓகே, ஆர் ஈக்குவல். ஆப்வியஸ்லி ஈக்குவலாக இருக்கிறது ஒரு ப்ரொபோர்ஷன் தான். கரெக்டாக 1:1 ரேஷியோவில் இருந்துச்சுன்னா அதை வந்து ஈக்குவல்னு சொல்லுவோம். கரெக்டாக? ப்ரொபோஷனல் இல்லை ஈக்குவல் அப்படி இருந்துச்சுனாக்கா அதை வந்து என்ன சொல்லுவோம்? கொலினியர்னு சொல்லுவோம். ப்ரொவைடட் தட் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் வந்து காமனாக இருக்கணும். இந்த கேஸில் பி காமனாக இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக வந்து ப்ரொபோஷனலாக இருக்குன்னா பேரலல்னு அர்த்தம். ஓகே, டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து ப்ரொபோஷனலாக இருந்துச்சுன்னா பேரலல்னு அர்த்தம். அண்ட் காமன் பாயிண்ட் இருந்துச்சுன்னா ஆப்வியஸாக வந்து கொலினியர். இப்போ இந்த லைனும் ஆப்வியஸாக பேரல் தான். கரெக்டாக? இந்த ஏபி லைனும் பிசி லைனும் பேரல் தான். பட் இந்த கொலினியராக என்ன ஆகுது? இந்த காமன் பாயிண்ட் பி தான் ஆக்குது. கரெக்டாக? இப்போ இதே ஏபி லைன் வந்து நம்ம இந்த இடத்துல வரைஞ்சி வச்சோம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஏபி இருக்குது, இந்த இடத்துல பிசி இருக்குது அப்படின்னா இதுக்கு நம்ம டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிச்சாலும் நமக்கு வந்து சேம் ப்ரொபோர்ஷன் தான் வரும். ஆனால் அது கொலினியர் கிடையாது. ஏன்னா பி பாயிண்ட் காமனாக இல்லை. பட் இந்த இடத்துல வந்து பேரலாகவும் இருக்குது, பி பாயிண்ட் காமனாகவும் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது வந்து கொலினியர். ஓகே, ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு ஜஸ்ட் அதோட ப்ரொபோஷனாலிட்டியை கண்டுபிடிக்கணும். எப்படி ப்ரொபோஷனாலிட்டி கண்டுபிடிப்போன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் A1 B1 C1 இந்த லைனுக்கு ஏபி லைனுக்கு A1 B1 C1 தான் இதோட டைரக்ஷன் ரேஷியோனா இந்த லைனுக்கு டிவைடட் பை A2 டிவைடட் பை B2 டிவைடட் பை C2 பண்ணணும். ஓகே, A1 பை A2 டிவைடட் பை ஈக்குவல் டு B1 பை B2 ஈக்குவல் டு C1 பை C2 இருந்துச்சுனாக்கா நமக்கு வந்து இது வந்து கரெக்டாக கொலினியர்னு அர்த்தம். புரிஞ்சா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் -1/2 is equal to -5/10 equal to 7/-14. இந்த மூணுமே ஈக்குவலாக இருந்துச்சுனாக்கா அப்போ வந்து என்ன அர்த்தம்? நமக்கு கொலினியர்னு அர்த்தம். புரிஞ்சா? இது வந்து ஒரு கேஸ். இதே வந்து பர்பண்டிகுலராக இருக்கான்னு கேட்பாங்க. ஒருவேளை லைன் ஏபி அண்ட் பிசி பர்பண்டிகுலராக இருக்குன்னு கேட்டாக்கா இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணணும்.
a1 இன்ட்டு a2 ப்ளஸ் b1 இன்ட்டு b2 ப்ளஸ் c1 இன்ட்டு c2 பண்ணோம்னா 0 வந்துச்சுன்னா அப்போ வந்து அது பர்பண்டிகுலர்னு அர்த்தம். இந்த 2 ரிலேஷனும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொலினியர்னு ப்ரூவ் பண்ணோன்னா டைரக்ஷன் ரேஷியோவை வந்து நம்ம கம்பேர் பண்ணணும். பர்பண்டிகுலர்னு கேட்டாங்கன்னா a1 a2 b1 b2 c1 c2 ஆட் பண்ணோம்னா 0 வந்துச்சுன்னா பர்பண்டிகுலர்னு அர்த்தம். ஓகே, இந்த 2 விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, கிளியர். இப்போ அடுத்து வந்து டைரக்ஷன் கொசைன் ஆஃப் எக்ஸ் ஒய் ஜெட் ஆக்சஸ் ஆன் அ லைன் ஆர் பேரலல் லைன் டு தம். அதாவது ரொம்ப சிம்பிள்டா. இப்போ எக்ஸ் டைரக்ஷன் இருக்குது. இந்த எக்ஸ் டைரக்ஷன் மாதிரியே இன்னொரு லைன் நான் வரைச்சிட்டேன் எக்ஸு. ஓகே, லெட் அஸ் அஸ்யூம் திஸ் இஸ் ஏ லைன், திஸ் இஸ் எக்ஸ் லைன். ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள் எக்ஸ் டைரக்ஷன் கூட இந்த ஏ லைனோட ஆங்கிள் என்னது? ஆப்வியஸாக 0 டிகிரி. கரெக்டாக? அப்போ டைரக்ஷன் கொசைன் ஆஃப் எக்ஸ் ஒய் ஜெட் ஆக்சஸ். ஓகே, அதாவது எக்ஸ் ஆக்சஸோட டைரக்ஷன் கொசைன் என்ன வரும்? ஆப்வியஸாக யோசிச்சு பாருங்கள். எக்ஸ் ஆக்சஸ் என்ன ஆங்கிள் ஃபார்ம் பண்ணும்? 90 டிகிரி. கரெக்டாக? எக்ஸ் ஆக்சஸ் வந்து எக்ஸ் ஆக்சஸ் கூட ஆப்வியஸாக 0 டிகிரி ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது. ஓகே, டைரக்ஷன் கொசைன் என்ன சொன்னேன்? காஸ் ஆல்ஃபா தான் என்னது? டைரக்ஷன் கொசைன் ஆஃப் எக்ஸ் ஆக்சஸ். ஓகே, அப்போ இந்த இடத்துல ஆல்ஃபா 0 டிகிரி இருக்கும்போது அப்போ காஸ் 0 இஸ் 0. அப்போ டைரக்ஷன் கொசைன் ஆஃப் எக்ஸ் வந்து என்னாச்சு? 0. இப்போ ஒரு லைன் இருக்குது. இந்த லைன் வந்து எக்ஸ் மேலேயே பாஸ் ஆகுதுன்னு வச்சுப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள், வெயிட் அ மினிட், பொறுமையாக படிப்போம், ஒன்றும் அவசரம் இல்லை. இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணிட்டேன்? ஒரு லைன் ஏபி போட்டுட்டேன். ஓகே, இப்போ இந்த லைன் வந்து ஒய் ஆக்சஸ் கூட என்ன ஆயிடுச்சு? ஒய் ஆக்சஸ் கூட இந்த லைன் வந்து பேரலாக இருக்குது, இல்லை 0 டிகிரி வருது. ஓகே, ஒய் ஆக்சஸ் கூட இருக்க டைரக்ஷன் கோசைன் என்ன சொல்லணும்? காஸ் பீட்டா. ஓகே, காஸ் பீட்டா ஈக்குவல் டு என்ன வரும்? இப்போ இந்த கேஸில் காஸ் 0ன்னு வரும். ஏன்னா பீட்டா வந்து 0 இந்த இடத்துல. காஸ் 0 இஸ் 0. ஆனால் இதே லைன் வந்து எக்ஸ் கூட என்ன ஆகிடுச்சு? எவ்வளோ ஆங்கிளில் இருக்குது? 90 டிகிரி இருக்குது. அதே லைன் வந்து ஜெட் கூட எவ்வளோ இருக்குது? 90 டிகிரி இருக்குது. அதே அப்போ காஸ் ஆல்ஃபா என்ன சொல்லணும்? எக்ஸ் டைரக்ஷனில் இருக்க டைரக்ஷன் கோசைன், அதாவது காஸ் 90 ஈக்குவல் டு 1. அதே மாதிரி இந்த இடத்துல 90 டிகிரி. அப்போ காஸ் காமா ஈக்குவல் டு 1. ஆனால் காஸ் பீட்டா ஈக்குவல் டு 0. அப்போ இதோட டைரக்ஷன் ரேஷியோஸ் என்ன வரும்? ஆப்வியஸாக டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து இப்போ ஒரு லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சஸாக இருந்தாலும் எக்ஸ் ஆக்சஸ் மேலேயே இருக்கணும், பேரலாக இருக்கணும், இல்லை எக்ஸோட டைரக்ஷன் ரேஷியோ கொசைன்ஸ் ஓகே எல்லாம் ஒன்று தான் வரப்போகுது. ஓகே, டைரக்ஷன் கொசைன்னு பேசுவோம். டைரக்ஷன் கொசைன் என்ன வரும்? காஸ் 0 இஸ் 1, பட் காஸ் 90 சாரி எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குல்ல, எக்ஸ் டைரக்ஷனில் காஸ் 0 இருக்குது. காஸ் 0 இஸ் 1 தானே? நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்டா. நான் கன்ஃபியூஸ் தானே, இப்படி தான் ட்ரையாங்கிள் போட்டு பார்த்துருவேன். ஓகே, என்ன பண்ணுவேன்? இந்த இடத்துல தீட்டா வச்சுப்போம். ஓகே, இந்த தீட்டா வந்து இப்போ 0 ஆகிடுச்சு. ஓகே, தீட்டா 0 ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இந்த ஃபுல்லாக வந்து இப்படி ஆகிடுச்சு. காஸ் தீட்டானா என்ன சொல்வேன்? ஆப்போசிட் அப்போன் அட்ஜஸ்ட்னு சொல்வேன்னா. நான் இப்போ இந்த இடத்துல லைட்டாக கன்ஃபியூஸ் ஆனேன். இப்போ எனக்கு கிளாரிட்டி வந்துச்சு டயக்ராம் பார்த்தோன்னே. எப்படி கிளியர் ஆச்சுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ தான் நீங்களும் வந்து இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆனால் புரிஞ்சுப்பீங்க. என்ன பண்ணேன்? இப்படி ஒரு ட்ரையாங்கிள் போட்டுப்பேன்டா. ஓகே, ட்ரையாங்கிள் போட்டு இந்த இடத்துல தீட்டா வச்சுப்பேன். காஸ் தீட்டா ஈக்குவல் டு என்னது? அட்ஜஸ்டன்ட் அப்போன் ஹைப்போட்டென்யூஸ். கரெக்டாக அதான ஃபார்முலா? அட்ஜஸ்டன்ட் அப்போன் ஹைப்போட்டென்யூஸ். ஓகே, இப்போ இந்த தீட்டா ஆங்கிளை நான் 0வாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்? நான் இதை அப்படியே ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வரணும். கீழே கொண்டு வந்தால் என்ன ஆகும்? இதே லைன் வந்து எனக்கு இந்த லைன் மேலேயே வந்துடும். ஓகே, ஆனால் அப்படி வந்தால் கூட எனக்கு அட்ஜஸ்டன்ட் ஆங்கிள்லையோ இல்லை ஹைப்போட்டென்யூஸோ எந்த சேஞ்சுமே வரல. கரெக்டாக? அப்போ என்ன அர்த்தம்? அட்ஜஸ்டன்ட் அண்ட் ஹைப்போட்டென்யூஸ் 1 ஆகிடுச்சு. ஓகே, ஸோ காஸ் 0 வந்து 1, அதனால தான் இங்கே 1 இருக்குது. அதுவே காஸ் 90 அதே இடத்த தீட்டா வச்சுக்கிறேன். இப்போ என்ன ஆகுது? காஸ் 90னா இந்த தீட்டா என்ன ஆகிடுச்சு? 90 ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்? இந்த லைனை நான் அப்படி இப்படி மூவ் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல நான் ஒரு இப்போ நெயில் வச்சுருக்கேன்னு வச்சுப்போமே. நெயிலை வச்சு இதை அப்படியே ட்ராக் பண்ணி போனேன்னா என்ன ஆகும்? ஒரு பாயிண்ட்டில் இந்த லைன் வந்து இப்படி பர்பண்டிகுலராக மாறிடுது. அப்போ அட்ஜஸ்டன்ட் சைடு காணாமல் போயிடுச்சு. ஆனால் ஹைப்போட்டென்யூஸும் ஆப்போசிட் சைடும் 1 ஆகிடுச்சு. ஓகே, அட்ஜஸ்டன்ட் சைடு 0 ஆனதுனால 0 upon hypotenuse will become 0. ஸோ அதனால் காஸ் 90 0. ஸோ இந்த மாதிரி சும்மா ட்ரிக் வச்சு நான் ஞாபகம் வச்சுருப்பேன், கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன் நான். ஓகே, ஸோ அதனால் டைரக்ஷன் கொசைன் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன ஆகிடுச்சு? 1 0 0. அதே மாதிரி டைரக்ஷன் கொசைன் ஆஃப் ஒய் காஸ் பீட்டா வந்து இந்த வாட்டி 0 ஆகிடும். காஸ் பீட்டா 0 ஆச்சுனால இந்த இடத்துல காஸ் பீட்டாவோட வேல்யூ 1, மீதியெல்லாம் 0. அதே மாதிரி இந்த இடத்துல Z 1 ஆகிடும், மீதியெல்லாம் 0. சரி, அப்போ எக்ஸ் டைரக்ஷனோட டைரக்ஷன் கொசைன் எவ்வளோன்னு கேட்டால் கண்ணு மூடிட்டு 1,0,0 போட்டணும். Y டைரக்ஷன் உள்ளது கேட்டால் 0,1,0. Z டைரக்ஷன் கேட்டால் 0,0,1 போட்டுக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் இன்ட்ரடக்ஷன் பார்ட். ஓகே, இப்போ எக்ஸசைஸ் போகலாமா? ஸோ எக்ஸசைஸ் வந்து ஒரு சின்ன பையன், ஓகே, குட்டி பையன் எக்ஸசைஸ் இருக்கான். 5 கொஷின் தான் இருக்குது, டக்குன்னு பார்த்து முடிச்சிடலாம். எக்ஸசைஸ் 7.1ல ஃபர்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். இஃப் லைன் மேக்ஸ் அன் ஆங்கிள் 90 degree, 135 degree and 45 degree with x, y and z axis respectively, find its direction cosine. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா இந்த கொஷினை?
தேவையே கிடையாது. கரெக்டாக? ஸோ தீட்டா இப்போ இந்த இடத்துல வந்து ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் டைரெக்ஷன் கூட கொடுக்குற ஆங்கிளை வந்து என்னென்னு சொல்லுவோம்? ஆல்ஃபான்னு சொல்லுவோம். ஆல்ஃபா ஈக்குவல் டு இந்த இடத்துல 90 டிகிரி கொடுத்தாச்சு. ஒய் டைரெக்ஷன் கூட இருக்கிறத பீட்டான்னு சொல்லுவோம். பீட்டா ஈக்குவல் 135 டிகிரி கொடுத்தாச்சு. காமா ஈக்குவல் டு 45 டிகிரி கொடுத்தாச்சு. கரெக்டாக? ஆல்ஃபா பீட்டா காமா எல்லாமே இருக்குது. டைரெக்ஷன் கொசைன் என்னது? ஜஸ்ட் காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா அண்ட் காஸ் காமா தான் டைரெக்ஷன் கொசைன். டேரெக்டாக போட்டோம்னாலே ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஸோ இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஃபிகர் சும்மா போட்டு காமிக்கிறேன். ஃபிகர் கிவன் லைன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குதுன்னு வச்சுப்போம். ஓகே, நம்மளால் இப்போ இதை கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, இங்கே தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஏதாவது சிம்பிளாக 135 டிகிரி 45 டிகிரி 90 டிகிரி கொடுத்துட்டாங்க. மொத்தம் 8 குவாட்ரண்ட் இருக்குது. 8 குவாட்ரண்ட்டில் எங்கே வேணாலும் வச்சு நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஸோ நான் சும்மா ஒரு அசம்ஷன் இங்கே வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்படி வச்சுக்கிட்டேன். ஸோ டைரக்ஷன் கொசைன் கேட்டிருக்காங்க. காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் என்ன தெரியும் எனக்கு? காஸ் 90 டிகிரி. ஓகே, காஸ் 90 ஈக்குவல் டு 0. இப்போ தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். கரெக்டாக? காஸ் பீட்டா ஈக்குவல் டு 135 டிகிரி. காஸ் 135 டிகிரி எப்படி கண்டுபிடிப்போம்? காஸ் 90 + 45 போட்டுக்கலாமா? காஸ் 90 + 45 போட்டுக்கலாம். காஸ் 90 + 45 என்னன்னு போட்டுக்கலாம்? மைனஸ் காஸ் தீட்டான்னு போட்டுக்கலாம். அதாவது மைனஸ் காஸ் 45 போட்டுக்கலாம். காஸ் 45ஓட ஆங்கிள் வந்து வேல்யூ வந்து காஸ் 45க்கு வந்து 1/√2 வரும். இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறனால -1/√2 வரும். அதே மாதிரி காஸ் காமா ஈக்குவல் டு காஸ் 45 டிகிரி 1/√2. அவ்வளோதான். இதுதான் இதோட டைரக்ஷன் கொசைன். ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம், ஆங்கிள் எப்போவுமே மெஷர் பண்ணுறது வந்து எப்படி மெஷர் பண்ணுவோம்? இப்போ இந்த இடத்துல எக்ஸ் டைரக்ஷன் ஒரு ஆங்கிள் இருக்குன்னா என்ன எப்படி மெஷர் பண்ணுவோம்? இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ்லேருந்து ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம மெஷர் பண்ணுவோம். ஜென்ரலி கொடுக்கலன்னா, கொஷனில் கொடுக்கலன்னா 90 டிகிரி இஸ் மெஷர்ட் ஆன்டி கிளாக் வைஸ் வித் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். இப்போ எக்ஸோட ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்குன்னா பாசிட்டிவ் டைரக்ஷன்லேருந்து அப்படியே 90 டிகிரிக்கு போகணும். ஓகே, ஆன்டி கிளாக் வைஸ் போனோம்னா அதுதான் வந்து கரெக்ட் வே ஆஃப் மெஷரிங் த ஆங்கிள். புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ் ஓவர். செகண்ட் கொஷின் பார்ப்போம். செகண்ட் கொஷின், ஃபைண்ட் த டைரக்ஷன் கொசைன் ஆஃப் அ லைன் விச் மேக்ஸ் ஈக்குவல் ஆங்கிள் வித் த கோஆர்டினேட் ஆக்சிஸ். ஓகே, ஸோ இது ஈஸியான கொஷின் தான். ஓகே, டைரக்ஷன் கொசைன் கேட்டிருக்காங்க. 3 ஆக்சஸ் கூடயும் ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? 3 ஆக்சஸ் கூடயும் ஒரு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குன்னா அப்போ நம்ம கேன் வி சே தட் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமா. அதாவது எக்ஸ் கூட மேக் பண்ணுற ஆங்கிள், ஒய் கூட மேக் பண்ணுற ஆங்கிள், ஜெட் கூட மேக் பண்ணுற ஆங்கிள், மூணுமே ஈக்குவல். ஓகே, ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமா. ஓகே, அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? காஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு காஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் காமான்னு சொல்லிக்கலாமா? கரெக்டாக இல்லையா? காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் காமா. காஸ் ஆல்ஃபான்னு என்ன சொல்லுவோம்? எல். காஸ் பீட்டான்னு என்ன சொல்லுவோம்? எம். காஸ் காமான்னு என்ன சொல்லுவோம்? என். ஓகே, கேன் வி சே தட் எல் இஸ் ஈக்குவல் டு எம் ஈக்குவல் டு என்? கரெக்டாக? எல் ஈக்குவல் டு எம் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம். ஓகே, இது ஏன் நான் மாடுலஸ்ன்னு போட்டிருக்கேன் அப்படின்னாக்கா, இப்போ எனக்கு காஸோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு தெரியாது. ஓகே, சில டைம் நான் வந்து குவாட்ரண்ட்டை பொறுத்து நமக்கு ஆங்கிள் மாறும். கரெக்டாக? இப்போ தேர்ட் குவாட்ரண்ட்டில் தான் காஸ் பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரி சில குவாட்ரண்ட்டை பொறுத்து ஆங்கிள் மாறும். ஸோ அதனால் நான் வந்து இப்போ மாடுலஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஸோ தட் ஐ கேன் கெட் ஈக்குவல் வேல்யூஸ். ஓகே, அது உங்களுக்கு இந்த ரிலேஷன் நான் சொல்லிக் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? L² + M² + N² = 1ன்னு சொல்லி கொடுத்தேன். கரெக்டாக? இப்போ இந்த ரிலேஷனில் we know that L = M = N. ஓகே, அப்போ டேரெக்டாக நம்ம வந்து M² + N²க்கு பதிலாக L² போட்டுக்கலாமா? அப்போ என்ன ஆகும்? 3L² = 1 வரும். L² = 1/3 வரும். L = 1/√3 ± 1/√3. ஓகே, எல்லோட வேல்யூ பாருங்கள், ± 1/√3 வந்துச்சு. அப்போ ஆப்வியஸாக எம்மோட வேல்யூ என்ன இருக்கும்? சின்ஸ் M = L = N, எம்மோட வேல்யூ ± 1/√3, என்னோட வேல்யூ 1/√3. ஓகே, எல்எஸ் நதியுமே காஸ் ஆல்ஃபா = 1/√3 கண்டுபிடிச்சிட்டோம். காஸ் பீட்டா = 1/√3 கண்டுபிடிச்சிட்டோம். காஸ் காமா = 1/√3 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ இந்த ஆங்கிள் வந்து மொத்தம் 8 விதத்தில் இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குவாட்ரண்ட் வந்து 8 குவாட்ரண்ட் இருக்குல்ல. ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் கூட ஈக்குவல் ஆங்கிள் மேக் பண்ணலாம். இல்லை செகண்ட் குவாட்ரண்ட்டில் போயும் ஈக்குவல் ஆங்கிள் மேக் பண்ணலாம். தேர்ட் குவாட்ரண்ட்டில் போயும் ஈக்குவல் ஆங்கிள் மேக் பண்ணலாம். ஃபோர்த்லேயும் ஈக்குவல் மெயின்டைன் பண்ணலாம். இந்த பக்கம் மொத்தம் 8 பாசிபிள் வேஸில் நம்மளால் இந்த மாதிரி ஈக்குவல் ஆங்கிள்ஸை வந்து மேக் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம ஆன்சர் வந்து L = -1/√3 முடிஞ்சு, ± 1/√3 முடிஞ்சிடுச்சு. ஓகே, செகண்ட் கொஷின் ஓவர். தேர்ட் கொஷின் பார்ப்போம். இஃப் அ லைன் ஹேஸ் அ டைரக்ஷன் ரேஷியோ 18, 12 and 64, then what are the direction question? ஸோ ஏபிசி கொடுத்துட்டாங்கடா. இதுக்கு மேலே நான் உங்களுக்கு ஃபார்ம்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, கொஸ்டின் கொடுத்துட்டாங்க, டைரக்ஷன் ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. -18, 12 and -4. ஓகே, -18, 12 and -4 கொடுத்துருக்காங்க. A = -18, B = 12 and C = -4. டைரக்ஷன் ரேஷியோஸ் கொடுத்துட்டு டைரக்ஷன் கொசைன் கேட்குறாங்க. டைரக்ட் ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. L = ± A/√A² + B² + C². M = B/√A² + B² + C². N = C/√A² + B² + C². ஜஸ்ட் ஏயோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் யுவர் ஆன்சர். ஓகே, கிளியர்? ரொம்ப சிம்பிளான கொஷின். ஜஸ்ட் ட்ரை டு டூ திஸ்.
ஓகே. பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, 2 வேல்யூ இருக்குல்ல, உங்களுக்கு ஆன்சர் வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஏன் 2 வேல்யூ வருதுன்னா, ப்ளஸில் இருக்குது, ஒன்று மைனஸில் இருக்குது. ஓகே. பட் உங்கள் புக்கில் என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்க, அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்களுக்கு வந்து கொஷனில் டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து பாசிட்டிவாக எடுக்கணும் இல்லை நெகட்டிவாக எடுக்கணும்னு சொல்லலைன்னா, நீங்கள் எப்போவுமே வந்து அந்த L = ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபார்மில் இருக்குல்ல, ஓகே, அதில் எப்போவுமே நீங்கள் ப்ளஸ்ன்னு வச்சு சால்வ் பண்ணால் போதும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல வந்து நான் ப்ளஸ்ன்னு வச்சு சால்வ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. L = ப்ளஸ் a/√a² + b² + c². அதே மாதிரி மைனஸும் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே. ப்ளஸ்ன்னு வச்சு சால்வ் பண்ணோம்னா -18/22 வரும். இதை சால்வ் பண்ணோம்னாக்கா +12/22 வரும். இதை சால்வ் பண்ணோம்னா -4/22 வரும். ஓகே. இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சராக எழுதியிருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு கேஸ் வந்து மென்ஷன் பண்ணல. ஓகே. அப்படி இல்லாட்டி இதுவும் பாசிபிள் தான். நீங்கள் ஒருவேளை மைனஸ் வச்சு எடுத்தாலும் 18/22 -12/22 +4/22 வரும். இந்த இடத்துல மைனஸ்னு வச்சு எடுத்திங்கன்னா. ஓகே. இதையும் நீங்கள் வந்து எழுதுனா தப்பு கிடையாது ஆக்சுவலாக. ஓகே. பட் இதை எழுதுனீங்கன்னா மோர் அப்ரோப்ரியேட். ஏன் இப்போ இது வருதுனாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்தது என்னமோ குவான்டிட்டி சேம் தான். 18/22 இங்கே 18/22, 12/22 இங்கே 12/22, 4/22 4/22. நம்ம நினச்சிருந்தா ப்ளஸ் ஆர் மைனஸ் 18/22 போட்டுக்கலாம். ஈக்குவல் டு L வந்துடுச்சு, M = +or- 12/22 போட்டுக்கலாம், N = +or- 4/22 போட்டுக்கலாம். ஓகே. பட் இப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும் இந்த இடத்துல. இதை வந்து நான் ப்ளஸ்ஸு இப்போ 18/22 ப்ளஸ்ன்னு வச்சுட்டு 12/22 மைனஸ்னு வச்சுட்டு, ஓகே, அண்டு 4/22 அகைன் நான் ப்ளஸ்ன்னு வச்சுக்கிட்டா இது ஒரு ரேஷியோ மாதிரி எடுப்பாங்க, ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஓகே. பட் இந்த இடத்துல பாருங்கள் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் தான் இருக்குது, ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இங்கே இருக்குது. கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வராமல் இருக்கிறது. சில நேரம் நீங்கள் 3த்தையும் மைனஸ் கூட எடுத்துக்கலாம், இல்லை 3த்தையும் ப்ளஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து வேலிடான ரிசல்ட் வராது. கரெக்டாக. ஸோ அதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ்ன்னு வச்சு தனியாக சால்வ் பண்ணுங்கள், மைனஸ்னு வச்சு தனியாக சால்வ் பண்ணிவிடுங்க. ஓகே. ஜென்ரலாக உங்களுக்கு வந்து எக்ஸாமில் இது இந்த மாதிரி 2 வாட்டி சால்வ் பண்ணுற டைம் வேஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சிங்கனாக்கா, கொஷனில் கிளியராக எதுவுமே மென்ஷன் பண்ணலாம். இப்போ இந்த கொஷனை பொறுத்தவரைக்கும் கிளியராக சொல்லலை, எந்த சைடில் மெஷர் பண்ணணும், எந்த ஆங்கிள் வந்து பாசிட்டிவ் எடுக்கணும், அதெல்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ வெறும் ப்ளஸ்ன்னு வச்சு நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் போட்டிங்கன்னா போதும், மைனஸ்னு வச்சு போடணுன்ட்டு அவசியம் இல்லை. ஓகே. கிளியர்? இது வரைக்கும் புரிஞ்சா? அவ்வளோதான்டா. 4th question. Show that the point are collinear. ஓகே. இந்த கொஷின் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன், நீங்களே ப்ரூவ் பண்ணிடுவீங்க. ஓகே. இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்லி கொடுத்துட்றேன், கொலினியாரிட்டியை செக் பண்ணுறது. ஓகே. ஸோ உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன் ஆல்ரெடி. ஒரு பாயிண்ட் ABC கொடுத்துருக்காங்க, கோஆர்டினேட் கொடுத்துருக்காங்க. ஓகே. என்ன பண்ணணும், ஏதாச்சும் ரெண்டுத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும், டைரக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கணும். டைரக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிச்சி அது ஒன்று ஈக்குவலாக இருக்குது இல்லை ப்ரொபோஷனலாக, ஆக்சுவலாக ஈக்குவலாக இருந்தாலும் ப்ரொபோஷனலாக இருந்தாலும் ஒன்று தான், ஈக்குவலாக இருந்தாலும் ப்ரொபோஷனலாக தான் ஒன்று தான். ப்ரொபோஷனலாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஒருவேளை ப்ரொபோஷனலாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து என்னது, பேரலல் லைன்ஸ். கரெக்டாக. அதே லைனுக்கு ஏதாச்சும் ஒரு காமன் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக என்னது, கொலினியர் லைன். அவ்வளோதான் வித்தியாசம். சரியா. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஏபிக்கும் பிசிக்கும் டைரக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கிறேன். ஓகே. ஏபிக்கு டைரக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், -1 -2 = -3. ஓகே. அடுத்து -2 -3 = -5, -5 குழம்பிட்டேனா, ஓகே 7, ஓகே 1 -4 = -3. சரியா. அப்போ ஏபி லைனுக்கு டைரக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி பிசி லைனுக்கும் டைரக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கிறேன். 5 - 1 = என்னது, +1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 6. 8 - -2 = +10. 7 - 1 = 6. அவ்வளோதான். ஸோ ஏபி லைனுக்கு டைரக்ஷன் ரேஷியோ கிடச்சிச்சு, பிசி லைனுக்கு டைரக்ஷன் ரேஷியோ கிடச்சிருச்சு. இப்போ இது ப்ரொபோஷனல் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், திஸ் டிவைடட் பை திஸ், திஸ் டிவைடட் பை திஸ், திஸ் டிவைடட் பை திஸ். ஸோ -3/6 = -5/10 = -3/6 பண்ணோம்னா -1/2 காமனாக இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக கொலீனியர், ஏன்னா பி பாயிண்ட் காமனாக இருக்குது. புரிஞ்சா. ஸோ திஸ் இஸ் அ வே டு சால்வ் திஸ் கொஷன். அடுத்து வந்து ஃபைண்ட் த டைரக்ஷன் கொசைன். ஓகே. ஃபைண்ட் த டைரக்ஷன் கொசைன் ஆஃப் த சைட் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஹூஸ் வெர்டிசஸ் ஆர், ஓகே. ஸோ இந்த கேஸை வந்து வெர்டிசஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு, ஓகே, இந்த ட்ரையாங்கிளுக்கு வெர்டிசஸ் கொடுத்துட்டாங்க. இந்த வெர்டிசஸ் கொடுத்து இதோட டைரக்ஷன் கொசைன் கேட்குறாங்க. ஓகே. இதே கொஷனை நம்ம வெக்டார்லேயும் சால்வ் பண்ணலாம். இதே கொஷனை 3Dலேயே 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். சரியா. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் இந்த மெத்தடில் எப்படின்னு சொல்கிறேன், கொஞ்சம் லென்த்தியான மெத்தட், ஆனால் இந்த மெத்தட் எப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்க அந்த 2 மெத்தட் சொல்லித்தரேன். ஓகேயா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், நான் வந்து ஏதாச்சும் ஒரு சைட் போகிற மாதிரி எடுத்துக்கிறேன், ஏபிசி போகிறேன். ஓகே. இந்த மாதிரி வரேன், ஃபஸ்ட்டு ஏபி வரேன், அப்புறம் பிசி வரேன், அப்புறம் சிஏ போகிறேன், அந்த மாதிரி வச்சுக்கிறேன். லெட் அஸ் கன்சிடர் திஸ் இஸ்
லைன் சரி வெக்டார்லாம் மறந்துடுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், டேரெக்டாக இதுக்கு டேரெக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிக்க தெரியுமா? இந்த லைனுக்கு கண்டுபிடிக்க தெரியும், கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த லைன் ஏபி லைனுக்கு டேரெக்ஷன் ரேஷியோ எப்படி கண்டுபிடிப்போம்? -1 -3 இஸ் ஈக்குவல் டு -4. அதே மாதிரி 1 - 5 ஈக்குவல் டு என்னது 1 - 5 ஈக்குவல் டு -4 வரும். அதே மாதிரி 2 - -4 ஈக்குவல் டு +4 ஆகிடும். ஸோ 2 + 4. அப்போ டேரெக்ஷன் ரேஷியோ ஆஃப் ஏபி என்ன வந்துச்சு? -4 -4 and 6ன்னு வந்துச்சு, விச் இஸ் ஈக்குவல் டு A, B and C. ஓகே, எனக்கு டேரெக்ஷன் ரேஷியோஸ் தெரிஞ்சா எனக்கு LMN கண்டுபிடிக்கிறது ஈஸி. கரெக்டாக கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? டேரெக்ஷன் கோசைன் ஆஃப் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த லைனுக்கு என்ன ஆங்கிள், இந்த லைனுக்கு என்ன ஆங்கிள், இந்த லைனுக்கு என்ன ஆங்கிள் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஏபி லைனுக்கு நான் டேரெக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு டேரெக்டாக ஃபார்முலா தெரியும். ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னது L ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு +or - A/√A² + B² + C² ப்ளஸ் ஈக்குவல் டு அடுத்து எம் என்னன்னா B/√A² + B² + C². அதே மாதிரி அடுத்த பாயிண்ட். கரெக்டாக? ஸோ டேரெக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிச்சேன்னா ஜஸ்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறேன். L வேணும்னா cos alpha is equal to +or - A/√A² + B² + C². M equal to cos beta equal to B/√A² + B² + C². அதே மாதிரி இது. ஓகே, ஏயோட வேல்யூ இருக்குது, பியோட வேல்யூ இருக்குது, சியோட வேல்யூ இருக்குது, எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். +or - ஆன்சர் கிடைக்கும். 4/-4/2√17 -4/2√17 -4/2√17 கிடைக்கும். ஓகே, இது ஒரே ஒரு லைனுக்கு. இதே மாதிரி என்ன பண்ணணும்? அடுத்த லைனுக்கு போகணும். அடுத்து என்னது? பிசி லைன். அதே மாதிரி இந்த பிசி லைனுக்கு ஃபஸ்ட்டு டேரெக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கணும். டேரெக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிச்சி இதே மெத்தடில் அதே மாதிரி ஏசி லைன் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி வச்சு போட்டோம். ஆக்சுவலாக இந்த சாப்டரில் இந்த கொஷின் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். ஸோ LNM வந்து 3த்துக்கும் வரும். ஓகே, ஒருவேளை இதே கொஷின் நம்ம வெக்டாரில் கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறது? இதே கொஷினை வெக்டாரில் கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணணும்? ரொம்ப ஈஸி. என்ன பண்ணுவோம்? இது ஏபி வெக்டார்னு எடுத்துப்போம். இந்த இடத்துல லைனாக பார்த்து தான் நம்ம வெக்டாரை பார்க்கணும். ஏபி வெக்டார்னு எடுத்துப்போம். ஏபி வெக்டாரோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏபி வெக்டாரோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? -1 -3 × I, 1 - 5 × J, 2 - 4 × K பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? ஏபி வெக்டார் கிடைக்கும். ஓகே, இப்போ ஒரு வெக்டார் இருக்குது நம்ம கையில். வெக்டார் இருக்கும்போது அதோட டேரெக்ஷன் கோசைன் என்ன பண்ணுவோம்? அதோட யூனிட் வெக்டாரோட இதுதான் வந்து என்னது டேரெக்ஷன் கோசைன். ஓகே, அப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுவோம்? இந்த வெக்டார் டிவைடட் பை அந்த வெக்டார் அந்த x2 - x1 டிவைடட் பை √(x1² + x2² + x3² அந்த மாதிரி வச்சு போட்டோம்னா நமக்கு கிடச்சிரும். இது வெக்டாரில். ஓகே, இப்போ இதே விஷயத்தை இந்த சாப்டர் பேஸ் பண்ணி நம்ம இன்னொரு விதத்தில் சால்வ் பண்ணலாம். டைரக்ட் ஃபார்முலா. ஓகே, டைரக்ட் ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ஒரே ஸ்டெப்லேயே முடிச்சிடலாம். ஓகே, ஒரே ஸ்டெப்பில் உங்களுக்கு வந்து கோஆர்டினேட் கொடுத்துருக்காங்க, ABCD கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஏபி மட்டும் எடுத்துப்பீங்க. ஓகே, ஏபி எடுத்திங்கன்னா டேரெக்ஷன் கோசைன். இப்போ நம்ம 3வது டாபிக் நினைக்கிறேன் இன்றைக்கி லெக்சரில் 3வது டாபிக். 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் டேரெக்ஷன் கோசைன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு டேரெக்டாக ஃபார்முலா கொடுத்துருப்பேன். டேரெக்ஷன் கோசைன் ஈக்குவல் டு x2 - x1 upon ஏபியோட லென்த். ஓகே, ஏபியோட லென்த். அதே மாதிரி y டேரெக்ஷனில் இருக்க டேரெக்ஷன் கோசைன் வேணும்னா y2 - y1 upon ஏபியோட லென்த். அதே மாதிரி z2 - z1 upon ஏபியோட லென்த். நம்ம டேரெக்ஷன் கோசைன் கிடச்சிருமா? இந்த ஏபியோட லென்த் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? பேசிக் உங்களோட இந்த ஃபார்முலா, லைனோட ஃபார்முலா x2 - x1 ஹோல் ஸ்கொயர் y2 - y1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் z2 - z1 ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா கிடச்சிரும். ஓகே, அப்போ நம்ம இங்கே மாதிரி லென்த்தி மெத்தடில் போட்டோம்னா இப்படி போடலாம். இல்லை டேரெக்டாக போடணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த ஏபி வெக்டாருக்கு வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம x2 - x1 upon ஏபி பண்ணணும். அதாவது x2 - x1 என்னது இந்த இடத்துல -1 - 3 which is equal to -4 -4 upon என்ன சொன்னேன்? x2 - x1 ஸ்கொயர், அதாவது -4² ப்ளஸ் y2 - y1², அதுவும் 4² வரும். இந்த பக்கம் வந்து 6² பண்ணோம்னா என்ன வரும்? 4 + 4 16, 16 + 16 32, 32 + 4 32 + 36 equal to 32 + 36 68 வருது, which is equal to 2√17 வரும். கரெக்டாக? ஸோ கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு பாருங்கள். -4 upon 2√17. ஓகே, ஸோ உங்களுக்கு நான் எல்லா மெத்தடும் சொல்லி கொடுத்துட்டேன். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணிவிட்டு யூ கேன் கெட் த ரிசல்ட். ஓகே, ஸோ கொஞ்சம் பெரிய வீடியோ வந்துடுச்சு இன்றைக்கி. ஸோ பாருங்கள், இன்றைக்கி லெக்சர் முடிஞ்சு, இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சு. நாளைக்கு அடுத்த எக்ஸசைஸோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஹேவ் அ கிரேட் டே. குட் பை.